ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீமித்து நேச்சுரல் விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து டியூஸ்டே விலாக். அன்றைக்கி எடுத்த வீடியோஸ் தான் பார்த்துட்டு அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அன்றைக்கி டியூஸ்டே மார்னிங் பார்த்திங்க அப்படின்னா நான் மார்னிங் 6 to 7 வந்து என்னால் வெற்றிலை தீபம் போட முடியல. ஆஃப்டர்நூன் சுக்ரவார டைமில் 1 to 2 அந்த டைமில் தான் போட்டிருந்தேன். ஆக்சுவலாக அன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் ஏரியாவில் பவர் ஷேட் ஒன்றா இருந்துச்சு. அதனால் ஒன்றா செய்கிறதுக்குள்ளே எனக்கு பாப்பா வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியல. டைம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இப்போ வந்து நம்ம சேனலில் 135 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வந்திருக்காங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் நம்ம பிளான்ஸ் எல்லாமே லாஸ்ட் வீக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் எல்லாமே ப்ரூனிங் பண்ணி விட்டுருந்தேன். கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா நம்ம பிளான்ஸ் எல்லாமே நல்லா க்ரோத் ஆவாங்க. அப்புறம் அதுவும் இல்லாமல் அன்றைக்கி வந்து லாஸ்ட் வீக் வந்து நல்லா மழை பெஞ்சிருந்துச்சு. பிளான்ஸ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. நான் வீடியோஸ் கூட போட்டிருப்பேன் ஷார்ட்ஸில். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா துளிர் விட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்பவுமே அழகாக இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிளான்ஸை வந்து கட் பண்ணி விடும்போது அதில் வந்து எக்ஸ்ட்ரா பிரான்ச்சஸ் வந்து வர ஸ்டார்ட் ஆகும். அதனால நம்ம பிளான்ஸ் எல்லாமே ரொம்ப புஷியாக இருப்பாங்க. என்னோடய பிளான்ஸ் எல்லாமே நான் வந்து பாட்டில் தான் மோஸ்ட்லி வச்சுருக்கேன். அதனால் ஹைட்டாக போனால் அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ நம்ம கட் பண்ணி விடும்போது பிளான்ட் எல்லாம் புஷியாகி பார்க்குறதுக்கே பாட்டில் நிறைஞ்சிருப்பாங்க. அதுக்காக தான். ஓகே. அதுக்கப்புறம் வந்து இந்த புத்தா ஸ்டாச்சு இது வந்து நான் ஆன்லைனில் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். மீஷோவில் எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அஃபோர்டபுளாக இருக்கும். அதனால தான் ரொம்ப பார்க்குறதுக்குமே ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த புத்தா ஸ்டாச்சு நம்ம வீட்டில் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைம் பார்த்திங்கன்னா 1:30 ஆகிடுச்சி. நான் அப்போ 1 o'clock வந்து நான் வெற்றிலை தீபம் வந்து ஏற்றிட்டேன். நான் எப்போவுமே டியூஸ்டே கண்டிப்பாக வெற்றிலை தீபம் போட்டுருவேன். என்னால் போட முடியாத அன்றைக்கி மட்டும்தான் நான் ஏதாவது தவிர்க்க முடியாத காரணங்கள் அப்படின்ற போது மட்டும்தான் நான் வந்து போட மாட்டேன். எங்கேயாச்சும் லாங்காக வெளியில் போயிட்டோம், இல்லை பீரியட்ஸு, இல்லை ஏதாச்சும் டெத் ஆகிட்டாங்க ரிலேஷன்ஸ், அந்த மாதிரி டைமில் மட்டும்தான் நான் போட மாட்டேன். மற்ற எல்லா டைம்லையுமே எல்லா செவ்வாய்க்கிழமையும் நான் வந்து போட்டுட்டு தான் இருக்கேன். அந்த முருகருடைய அருள் எனக்கு இருக்குது, நான் முழுசாக நம்புகிறேன். நம்ம வந்து எந்த விஷயம் ஸ்டார்ட் பண்ணாலுமே சரி கன்சிஸ்டன்சியாக பண்ணுங்கள். தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அதுக்கான பலன் கிடைக்கும். ஃபஸ்ட்டு நம்ம செய்கிற விஷயத்த நம்ம முதல்ல நம்பணும். இது பண்ணால் இது சரி வரும், இது கிடைக்குன்ற நம்பிக்கை நமக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அதை வந்து ஸ்டார்ட்டே பண்ணணும். மற்றவங்க சொல்கிறதுங்கிறதுக்காகலாம் நம்ம பண்ணக்கூடாது. உங்களால் முடிஞ்சால் பண்ணுங்கள். நானுமே அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன். என்னால் முடியும், எனக்கு ஒரு சில விஷயம் வேணும்னு சொல்லிவிட்டு இந்த முருகரை வேண்டி தான் நான் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி நான் வந்து வெற்றிலை தீபம் போட்டுட்ருக்கேன். அதுக்கான பலன் கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்குமே இந்த மாதிரி வேண்டுதல்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த முருகரை தாராளமாக நம்பி நீங்கள் உங்கள் வேண்டுதலை வச்சு செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி வெற்றிலை தீபம் போடுங்க. முடிஞ்சால் கோவில்களுக்கும் போயிட்டு வாங்க. கண்டிப்பாக அந்த முருகர் உங்கள் கூடவே இருப்பார். நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாம் நிறைவேறும். அதுக்கப்புறம் நம்மளோட பூஜா பாத்திரம் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சு விட்டுட்டேன். பூஜா பாத்திரம் வந்து செம்பு பாத்திரம்லாம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு ஆகணும் அப்படின்னா அந்த பித்தளை பாத்திரம் எல்லாமே நம்ம அம்மாலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்களா, அதே தான் நானும் யூஸ் பண்ணுறேன். எலுமிச்சம்பழம் அப்படிலாம் புளி இது எல்லாமே போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்பயே மோஸ்ட்லி போயிடும். அதுக்கப்புறம் நம்ம சபீனா பவுடர் அப்படி இல்லைனா பூஜை பாத்திரங்கள் தேய்க்கிறதுக்குனே ஒரு சில பவுடர்ஸ் எல்லாமே கடையில் இருக்கும். அந்த பவுடர் வாங்கி நம்ம தேய்ச்சோம் அப்படின்னாலே நல்லா பளிச்சுன்னு விட்டுடும். பூஜா பாத்திரங்களை வாஷ் பண்ணதுக்கப்புறமா சுத்தமான தண்ணியில் ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 1 வீக்காவது நல்லா பளிச்சுன்னு இருக்கும் பாத்திரங்கள், அந்தளவுக்கு அழுக்காகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்னோடய பூஜா நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்கிட்ட இருந்த தீபம் எல்லாமே ஏற்றிட்டு வெற்றிலை தீபம் ஏற்றிட்டு என்னோடய வேண்டுதலை முருகர்கிட்ட வச்சுட்டு என்னோடய செவ்வாய்க்கிழமை வெற்றிலை தீபம் நல்லபடியாக இன்றைக்கி முடிஞ்சிச்சு. யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அவங்களுக்கும் முருகருடைய அருள் முழுமையாக கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். நீங்கள் நினைச்ச காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நிறைவேறும். ஓகே. அதுக்கப்புறம் ஒரு 3 முக்கியமான விஷயம். காஞ்சிபுரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா காஞ்சிபுரத்தில் இருக்கிற ராஜகுபேரர் கோயில், கச்சபேஸ்வரர் கோயில், ஏகாம்பரநாதர் கோயில், இந்த 3 கோவிலை பற்றி தான் நம்ம முக்கியமாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ராஜகுபேரர் கோவில் நவம்பர் 18 வந்து அந்த சொர்க்க வாசல் திறக்க போகிறாங்க. அந்த வாசல் வழியாக கண்டிப்பாக எல்லாமே மெயின் வாசல் இருக்கும் கதவு, அது வழியாக உள்ளே போய்ட்டு நம்ம சாமி பார்க்கலாம். முடிஞ்சால் போய்ட்டு தரிசனம் பண்ணுங்கள்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஜபேஸ்வரர் கோயில், அங்கே வந்து நவம்பர் 19, 20, 21 3 நாளுமே வந்து தெப்போற்சவம் நடக்க போகுது. அது மிஸ் பண்ணாமல் போயிட்டு பாருங்கள், அதுவுமே ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து கும்பாபிஷேகம் வந்து ஏகாம்பரநாதர் கோவிலில் டிசம்பர் 8 வந்து நடக்க போகுது, அதுவுமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த 3 விஷயமே சொல்லணும் தான் இன்றைக்கி இந்த பதிவு உங்களுக்காக கொடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்றைக்கி என்னோடய வீட்டில் வந்து எங்கள் ஏரியாவில் வந்து பவர் ஷட் நான் இருந்துச்சு. நான் அந்த கரண்ட் இல்லாததான் நான் விளக்கேற்றினேன். அப்படி இருந்தாலுமே எனக்கு முழு பாசிட்டிவாக இருந்துச்சு நான் வெற்றிலை தீபம் போட்டப்போ. இந்த கௌரி பூஜா செட்னு சொல்லுவாங்க. யார் வீட்டிலலாம் இந்த மாதிரி நீங்கள் அம்மி, உரல், ஆட்டுக்கல், திருக்கை இதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணாமல் இருக்கீங்களோ அட்லீஸ்ட் இந்த மாதிரி சாமி ரூம்லையாவது வாங்கி வைங்க, ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அன்றைக்கி எனக்கு நல்லபடியாக போச்சு என்னோடய டே வந்து. யாரெல்லாம் நம்ம சேனலை பார்க்குறீங்களோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் நைட்டு வந்து என்னோடய மணி பிளான்ட்டில் வந்து ஒரு தும்பி வந்து அழகாக உட்காந்துட்டு இருந்துச்சு. என்னோடய கிட்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணிவிட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. பாருங்களேன், அது என்ன பண்ணாலும் போகவே இல்லை, அப்படியே அங்கேயே உட்காந்துட்டே இருந்துச்சு ரொம்ப நேரமாக. அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ. என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், மாற்றிக்கிறேன். ஓகே, பாய்.